யாரோ வந்திருக்காங்க சரளா, போய் பாருங்க. அது அண்ணி, டேங்க் கிளீன் பண்ண நான் தான் ஆள் வர சொன்னேன். அத பூஜா பாத்துக்குவா. வாங்க, நீங்க வாங்க போலாம். அத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மீனாட்சி மெஸ்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. ஓகே ஓகே, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன். கேரியர் அப்புறமா நானே கொண்டு வந்து தரேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் வெயிட் பண்ணி கேரியரை வாங்கிட்டே போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, நானே கொண்டு வந்து தரேன். ஐயோ பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன். கேரியர் மிஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். சரி, அப்படின்னா நீங்க எங்க நிக்க வேண்டாம், உள்ள வாங்க, எடுத்துட்டு வாங்க. போங்க, இந்த பக்கம். வாங்க. 10 பேருக்கு சாப்பாடுன்னு சொல்லிருந்தீங்க, யாரையும் காணுமே. இன்னும் யாரும் வரலையா? இல்ல இல்ல, எல்லாரும் வந்தாச்சு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சிடுறீங்களா ப்ளீஸ்? சரி, ஆனா நீங்க வாங்க போங்கன்னா கூப்பிட வேண்டாம், சக்தினே கூப்பிடுங்க. ஓகே சக்தி, நீ இங்கே இரு. சக்தி, நீ இங்கே இரு, வெளியில மட்டும் வந்துடாத, சரியா? ப்ளீஸ். சாப்பாடு கொண்டு வந்து டெலிவரி பண்ணது பத்தாதுன்னு ஹாட் பாக்ஸ்ல வர மாத்தி கொடுக்கணுமா? இதுல நான் வெளியே வரவே கூடாதான். இப்படிப்பட்ட ஆர்டருக்கெல்லாம் சரின்னு சொல்றாங்களே அம்மா, அவங்கள சொல்ல. புஷ்பா, வா போலாம். நான் வரல. போயும் போயும் இவ வீட்டுக்கு நான் வரணுமா? இவ்வளவு தூரம் வந்துட்ட, இந்த பிடிவாதம் தேவையா? ஏய், சாணி மேல தங்க விழுந்துட்டா அத நாம கழுவி வச்சுக்கிறது இல்லையா? யோ, இதுல யாரு சாணி யாரு தங்கம்? ஐயோ, நீ தாண்டி தங்கம், நீ தான் தங்கம். இந்த பார், மீனாட்சி முன்னாடி நீ கொஞ்சம் அழுது பேசி நடிச்சேன்னு வச்சுக்கவே, அவ அப்படியே நம்பிடுவா. சொல்றல்ல, வா. கையெடு, போ. நான் என்னைக்கு முன்னால போயிருக்கேன் நீ இருக்கையில? நீ போமா, வா. போ. என்னைய பாத்துட்டு இருக்க? பையன் என்கிட்ட கொடு, கூப்பிடு. நீ ஏன் கூப்பிடுமா? நீ கூப்பிட்டா தான் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குமா? கூப்பிடு. ஏ மீனாட்சி, ஏய், ஏ மீனாட்சி. ஏய், என்னம்மா இப்படி கூப்பிடுற? மெதுவா கூப்பிடு, அன்பா கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. அன்பா? அதுவும் நான், அதுவும் இவள. டேய், வேலை ஆகணும்னு வச்சுக்க, நம்மளுக்கு பிடிக்கலைனா கூட சிரிச்சுக்கிட்டே பேசணும்டா. சரி சரி, கூப்பிடுறா, கூப்பிடு. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. அதான், அதுதான், அதேதான், கூப்பிடு. மீனாட்சி அக்கா. மீனாட்சி, உன்னை அப்படியே கிளம்பி போன்னு சொல்லல மீனாட்சி, அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். புஷ்பா, அந்த பத்திரத்தை கொடு, குடு, பத்திரத்தை கொடு. எடு, பணத்தை எடு. மீனாட்சி, இது வீட்டு பத்திரம், இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதனால உனக்கு வேணுங்கிறது நடந்துரும், எனக்கு வேணுங்கிறது நடந்துரும். நாங்க இங்க பணம் கொடுக்கறது ஊர்ல யாருக்குமே தெரியாது. மீனாட்சி, இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. எனக்கு வேண்டாம், நீங்க முதல்ல வெளியில போயிடுங்க. இந்த பணம் எனக்கு வேண்டாம்.
மீனாட்சி, நான் என்ன தர்மத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு நினைச்சியா? அப்படி நான் கொடுத்தாலும் நீ வாங்கிடுவியா? உன் சுயமரியாதை பற்றி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. மீனாட்சி, பணத்தை வாங்கிக்க, வீட்டை கொடுத்துரு. ஆஹா, நம்ம பொண்ணுங்க தான். நானே கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சிடுறேன் மீனாட்சி. அப்படியா? நிச்சயமா. மீனாட்சி, என்ன யோசிக்கிற? நீங்களே 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நானே முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போதுமா? அப்பா இல்லாம யாராவது கல்யாணம் நடத்துவாங்களா? அதுவும் பொண்ணுங்களுக்கு. இல்ல இல்ல, சக்தி மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஐயோ, பேசியா இரு. பேசு. மீனாட்சி யோசிக்காத, புரிஞ்சுக்க மீனாட்சி. நீதான் நம்ம பொண்ணுங்கள்ட்ட பக்குவமா எடுத்து பேசி சம்மதிக்க வைக்கணும். மீனாட்சி அக்கா, இந்த வீடு மெஸ் எல்லாம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உன் பொண்ணுங்க கல்யாணம் குடு. குடிக்கா, குடி. மீனாட்சி, குடிக்கா. முடியாது. குடி மீனாட்சி. சொல்றல, வச்சுக்கோ. இத பாருக்கா, இன்னைக்கே நீ இந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. ம்? இந்த பத்திரம் பணம் எல்லாம் உன்கிட்டயே இருக்கட்டும். நீ என்ன பண்றன்னா, வீட்ல நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். போதும்க்கா. அக்கா வெச்சுக்கோக்கா. சொல்லுங்க. பணம் பத்திரம், பத்திரமும் பத்திரம் மீனாட்சி. பத்திரத்துல கையெழுத்து போட்டு சீக்கிரம் வந்து கொடுத்துருமா. நிதானமா கையெழுத்து போட்டு கொடுக்கா. வா புஷ்பா, போலாம். மீனாட்சி பாத்துக்கிறோம், வா. ஐயோ கடவுளே, சக்தி வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னம்மா, முடிஞ்சதா? கிளம்பலாமா? நான் கிளம்ப தயார்தான். ஆனா நீ இப்ப கிளம்புற மாதிரி தெரியலையே. இன்னும் அந்த மிஸ் பொண்ணு கிளம்பல. அவ கிளம்புற வரைக்கும் நீ வரமாட்ட, சரியா? அது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஹே, என்ன சொன்ன? ம், ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது உன்னை பார்த்தாலே தெரியுது. இங்க வரவே முடியாதுன்னு சொன்னவன் அந்த பொண்ண பார்த்ததும் எப்படி மாறிட்ட? அம்மா போன பின்னாடியும் இங்கே இருக்க. அண்ணா, இப்படி நீ தனியா நின்னு பூவை பார்த்து பேசி நான் பார்த்ததே இல்ல. இப்ப பார்த்தா இந்த ரோஜா பூ முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. ஆஹாஹா, இதுல வெக்க வேற வருதா உனக்கு? அண்ணா, இது லவ் தானே? ஆமா. ஆனா எப்படின்னா, அம்மா அப்பா அந்த பூஜா தான் மருமகன்னு சொல்றாங்க. அதாம்மா, எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, சக்தி கிட்ட நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டியா? சேச்சா, அதெல்லாம் சொல்லவே இல்ல. அவளை பார்த்தாலே எனக்கு செம பயமா இருக்கே. நான் ஏதாச்சும் சொல்லி அவ ஏதாச்சும் திட்டானா? எதுவுமே சொல்லாம நீயே கற்பனை பண்ணிக்கிட்டா என்னன்னா அர்த்தம்? அது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சொல்லலாம்னு இருக்கேன். அவளுக்கும் என்ன கொஞ்சம் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்குலாம் வந்துட்டே இருக்கா. திரும்பவும் கற்பனை பண்ணிக்கிறேனா? நீ 3 பொம்பளைங்க மத்தியில மாட்டிக்கிட்ட. அம்மா, பூஜா, சக்தி. நீ இன்னும் லேட் பண்ணா உனக்கு தான் பிரச்சனை. உண்மைதாமா, கண்டிப்பா அவகிட்ட சீக்கிரமே சொல்றேன். ம்? ம். மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுனா. இரு. சரண்யா, இந்த பூவை அவகிட்ட கொடுத்துறியா? நானா? ஆமாமா, இந்த பூவை மட்டும் அவ தலையில வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோயேன்,
அவ என் லவ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். சரி, உன் லவ்வுக்கு ஆல் தி பெஸ்ட். புடி 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 புடி. ஹே, ஏன் இப்படி கத்துற? அக்கா, உனக்கு மந்தாகினி தெரியுமா? அந்த மாட்டு தவணையில மாங்க விப்பாங்களே, அவங்க தானே? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, அன்எஜுகேட்டட் ஃபெலோ. ஏய், யாருக்காவது ஏதாவது தெரியலனா கிண்டல் பண்ணக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அக்கா, மந்தாகினினா மகாராஷ்டிராவுடைய கொக்கோ பிளேயர். ஓ, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடு. ஆமா, காலையில ஆர்டர் எடுத்தல்ல, இனிமே அவங்க கிட்ட ஆர்டர் எடுக்காத. டெலிவரி கொடுக்க போனது மட்டும் இல்லாம நான் அவளுக்கு சேவை வேற செய்யணுமா. பணம் இருக்கிற திமிரு வேற. ஐயோ, ஆமா, பணம் வேற பேக்லயே வச்சுட்டேன். ஆமா, பணத்தை நான் பீரோல வச்சுட்டு வரேன். ஏய், எங்க போற? சாமி கிட்ட வச்சிரு. ஐயோ, போயிட்டா. சக்தி சக்தி சக்தி, எங்க போற? அம்மா, ஒரு புக்க எங்க வச்சேன்னு தெரியல, அதான் தேட போறேன். புக்கெல்லாம் இங்க இருக்கு. அங்க என்ன தேடுற நீ? அங்க இல்லம்மா, நான் உள்ள போய் தேடுறேன். ஏய், நான் தான் அங்க இருந்த புக்கெல்லாம் எடுத்து இங்க வச்சுட்டேன்னு சொல்றேன். அங்க புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. அவ புருஷனை நான் என்னமோ பறிச்சுப்பேன்னு பயப்படுறான். இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா அவ பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. ஆனா இந்த பணத்தை கொடுக்காம எப்படி இருக்கிறது? இவ்வளவு ரூபாயை கையில வச்சிருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இத கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கம்மா. அவளுக்கு தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்கே, அதுக்கும் மேல எதுக்கு? அத ஒன்னாவது எனக்கு விட்டு கொடுக்கலாம்ல. என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? நீதாமா இதுக்கு பதில் சொல்லணும். ஏமா, சாமி கிட்டதான் இதெல்லாம் சொல்வல? எங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டல நீ? இருமா, ஏதாவது கேட்டா எழுந்து போறது. என்னம்மா சொல்ற? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? இல்லம்மா, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து நீ ஆளே சரியில்லை. கேட்டா எதுவும் எங்க கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. தினமும் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ சாமியெல்லாம் கும்பிட்டு ஒலை வைக்கிறதுக்கு ரெடியா இருப்ப. ஆனா இன்னைக்கு ஏமா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ, என்னம்மா இது? எங்களால ஏதாவது மனசு கஷ்டமா? சொல்லுமா, அத நாங்க சரி பண்ணிக்கிறோம். மன்னிப்பு கூட கேக்குறோமா? இல்லம்மா. நீயா கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீங்க போய் ஏமா என்ன கஷ்டப்படுத்த போறீங்க? உங்களால எனக்கு வருத்தம்னு சொன்னா அம்மாவை அந்த சாமி கூட மன்னிக்க மாட்டா. நீயா ஏதாவது நினைச்சுக்காதம்மா. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா.
இதான் இதனால என்ன பிரச்சனை? நீங்க இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு உங்க அப்பாவும் அந்த புஷ்பாவும் வந்திருந்தாங்க. இந்த மெஸ், வீடு இது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுங்க. வாங்கிக்க. ஹாய்னா. ஹாய் சக்தி. என்னண்ணா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சச்சா இப்பதான் வந்தேன். உங்களை பார்க்க வரேன்னு வீட்ல சொல்ல முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன சக்தி, பரவாயில்ல. சரி நீ சைன் போட்டு கிளம்பு, மத்தல நான் பாத்துக்கிறேன். ம். அண்ணா, கோர்ட் நோட்டீஸ் சீக்கிரமா வந்துரும்ல? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரும். இனிமே அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி காஃபி சாப்பிடுறியா? இல்ல வேண்டாண்ணா, எங்க மிஸ் காஃபியை தவிர எனக்கு வேற எங்கேயும் காஃபி சாப்பிட பிடிக்காது. நீ வரன்னு தான் நான் எதுவும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிண்ணா, உனக்காக ஒரு காஃபி. ம். வெயிட்டா சார், 2 ஸ்பெஷல் காஃபி கொண்டு வர சார். இன்னைக்கு அதான் இருப்பானான்னு தெரியல. டேய் போ, உள்ள போய் வசூல் பண்ணிட்டு போ. நீ வானே, நாக்கு நம்ம இருக்கு. ஒரு டீ 2 படியே போட்டு விடுவோம் அப்படின்ற. சரி வா போ. வா. இன்னைக்கு மட்டும் வட்டி காசு தராம இருக்கட்டும், மதியம் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். இருக்கட்டும் நிக்கிறேன். எங்க ஆளை காணா? இங்க வானே. என்னடா நாம இங்க வர்றது அன்னைக்கு எப்படி தெரியும்? ஏய் என்ன சொல்ற? ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. எங்கடா? ஐயோ அண்ணே, இங்க பாருண்ணே. ஐ நம்ம ஆளு. உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிருவியா? நீ பண்ணிருவியான்னு கேக்குறேன். எவன் வருவான்? உன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு எவன் வருவான்? அப்பான்னு ஒருத்த முன்னால நின்று கல்யாணம் பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? இதுக்கப்புறம் சக்திக்கு தெரியாம என்னால கையெழுத்து போட முடியாது. பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா அவகிட்ட சொல்லி புரிய வை மீனாட்சக்கா. அம்மா நான் தான் அவன் பொண்ணுக்கு உசுராச்ச. டேய் சரியா சொன்னடா. இங்க பாரு, கொஞ்சம் உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிரும். இந்தா இதை எடுத்துட்டு போ. வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம், நான் தான் அவகிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. அது வரைக்கும் இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டுங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறதா நல்லது. இந்தா இப்படி இந்த பாரு, உன் பொண்ணுக்கு நல்லா புத்தி சொல்லி அவள்கிட்ட பக்குவமா எடுத்து பேசி சம்மதிக்க வை. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வா. போலாமா? மீனாட்சி இந்தா புடி. சொல்றல வேண்டாம். புடிங்கறல சொல்லிக்கிட்டு இருக்கல. புடி. இங்க பாரு, ஒழுங்கா நடந்துக்கிட்டா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு. இல்லைனா என்ன மாமா? என்ன புஷ்பா? யோ, அவகிட்ட ஒரு கையெழுத்து கூட உன்னால வாங்க முடியல? அவ போடுவா புஷ்பா. போடலனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அத ஆடிட வேண்டியதுதான். அண்ணே 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 அண்ணே, அங்க பாருண்ணே, அண்ணி இன்னும் போல.
அண்ணி உங்களுக்கான தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் அடிங் நல்லா பாடுறா, வண்டி ஸ்டார்ட் ஆகாம நின்னுட்டு இருக்கா. ஹேய், என்ன டென்ஷன் பண்ணாத. எவ்வளவு பெட்ரோல் ஊத்துறோம் உனக்கு? இப்படிதான் நடு ரோட்ல நிப்பியா நீ? இப்ப நீ ஸ்டார்ட் ஆகல உன்னை கொன்னுடுவேன். ப்ளீஸ்டா ஸ்டார்ட் ஆகுடா. எனக்கு என்னமோ அண்ணி அவங்க வண்டியோட கண்ணாடியில உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. நீ உள்ள இருந்தது அன்னைக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கனே. அதனாலதான் அவங்க போகாம நீ வர வரைக்கும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. போடா டேய், நீ மட்டும் தான் இப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ என்னை விட்டுட்டு எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்கா. அவ ஓங்கி ஓங்கி உதைக்கிறது என் நெஞ்சிலையும் மிதிக்கிற மாதிரி இருக்குடா. அண்ணே, உங்க நெஞ்சில மிதிக்கிற மாதிரின்னு சொன்னதுமே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லல அண்ணி உங்களுக்காக தான் டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபுல்லா டிராமா தான். டேய் என்னடா உளர்ற? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குனே. போடா. அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலையேடா. அட போனே, நீ வசூல் பண்றதுலதான் நீ ஹீரோ, ஆனா காதல்ல ஜீரோ. என்னன்னு நீ இப்ப வரவும் அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாத வண்டி இப்ப ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னு என்ன அர்த்தம்? இது சிக்னல், கிரீன் சிக்னல். நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம். என்ன சொல்ல வர இப்போ? ஆமாண்ணே, முதல்ல வண்டியில போய் உட்காரு. வண்டி ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் அண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போறோம். சீக்கிரம். ஐயோ அண்ணி போயிருவாங்க. போனேன், போ வண்டி எடு போ. ஐயா, பணம் திருட்டு போச்சியா? ஏமா இருமா, என்ன பேசிட்டு இருக்க? கரெக்டா புரியுற மாதிரி பேசுமா. ஐயா, நானும் என் பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ எவனோ ஒருத்தன் வந்து என் பணத்தை திருடிட்டு போயிட்டாயா. பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க? ஆமாயா. ஏமா பணத்தை எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டியா? திருடங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்கம்மா. என்ன பேகா பையா? பையில தான் சார் இருந்துச்சு. சார் டீ சார். சார் ஐயா, ஏய் எவன்டா அந்த டீயை கொடுத்தது? சக்கரை போடாம? நான் இல்ல சுகர் பேஷண்டா ராஸ்கல். சரி சரி நீ சொல்லு, எவ்வளவு பணம் திருட்டு போச்சு? 10 லட்சங்க. என்னது 10 லட்சமா? 10 லட்சம் பணத்தை பேங்க்ல போடாம பையில போட்டு கொண்டு வந்திருக்கியா? அதுல பொம்பளைங்க தனியா வேற வந்திருக்கீங்க. வண்டியில வந்தவ யாருன்னே தெரியலங்க. அவ அப்படியே திருடிட்டு போயிட்டாங்க. சரி சரி, அவன் முகத்தையாவது பாத்தீங்களா? இல்ல சார், அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? மெஸ் நடத்துறோங்க. ஆமா சார், நீங்க மீனாட்சி மெஸ்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது எங்களோடதுதான் சார். ஓ, மீனாட்சி மெஸ்ஸா? மீனாட்சினா அது நீங்க தானா? ஆமா ஆமாங்கய்யா. மீனாட்சி மெஸ்ல சாப்பாடு நல்லா இருக்குமாமே, அப்படியா? ஒரு தடவை உங்க மெஸ்ஸுக்கு நான் வரணும். ஐயா, எப்படியாவது பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. சொல்ல முடியா இல்லையா? நான் எடுக்கல சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் என்ன நம்புங்க சார். சத்தியமா நான் எடுக்கல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன அடிக்கிறேன்? நீங்களே சொல்லுங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சொல்ல மாட்டேங்குது சார். வேணாம் சார். சாரி. சாரி மட்டும்தானா? தேங்க்ஸ். தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொன்னா ஓகே, நீங்க ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? எப்பவுமே என் மேல கோவத்திலேயே முறைச்சிட்டு இருப்பீங்க. இப்பதான் கொஞ்சமாச்சு சிரிச்சு பாக்குறேன். ஏங்க, இதான உங்க நிஜ கேரக்டர்? எல்லா நேரமும் ஒருத்தங்க மனசு எப்படி மூடி வச்சிருக்க முடியுமா? என்னைக்காச்சு வெளியே தெரிஞ்சுதானே தீரும். பாருங்க, இப்ப உங்க முகத்துல மின்னல் மாதிரி ஒரு சிரிப்பு வந்துட்டு போச்சுல.
பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு தான் தேங்க்ஸ். என்னோட கையில உன் கைய கோத்து ஜோராக ஊருக்குள்ள போகணுமே. எஸ் கனவுல கால் பதிச்சா கலவரம் நடத்தி புட்டா உறக்கிற. ஏங்க அன்னைக்கு கூட அப்படிதாங்க, அந்த பொண்ணே தான் வந்து விழுந்துச்சு. அவ விழுந்துருவான்னு நினைச்சுதான் போய் தாங்கி பிடிச்சேன். ஆனா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க. அப்புறம் என் பேரு மிஸ் இல்ல, சக்தி. அழகு. அழகு இல்ல, சக்தி. நான் உங்க பேரை சொன்னாங்க. கண்ணுக்குள்ள கண்ணா நின்னறிய நீயும் என்ன மீனாட்சிக்கே பொண்ணா. நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும். நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். என்னங்க போயிட்டு வரமா சக்தி? வரமா? சரி. அம்மாவையும் யமுனா அக்காவையும் இவ்வளவு நேரமாகியும் காணுமே. அப்பப்பா, அவங்க 2 பேர் இல்லாம இந்த மெஸ்ஸ சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த மெஸ்ல சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் தூங்குனா சொர்க்கம் தாம்மா. கரெக்டா சொன்னீங்கண்ணே. வாங்க. ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா நீங்க பரிமாற போறீங்களா? அப்படி இல்லைங்க, பசியோட பரிமாறினா உடம்புல ஒட்டாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஓவரா பேசினா அதுக்கு பேரு திமிர்னு உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தரலையா? போதும் போதுங்க. போதும்.